நாக பஞ்சமியில மறந்தும் இந்த ஒரு 4 விஷயத்த செய்யவே கூடாது. ஓகேங்களா? சாய்ராம் வணக்கம். என்ற தினம் சிறப்பான தினமாக அமைய என் வாழ்த்துக்கள். அகம் பிரம்மாஸ்மி. நாகங்கள் தெய்வத்துடைய அம்சமா பார்க்கக்கூடியது நம்மளுடைய மரபு. நம்ம நாகங்களை வழிபட்டுக்கிட்டு வரோம். ஓகேங்களா? சித்தர்கள் பலரும் நாகத்துடைய உருவத்துல தான் வருவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. நாகங்களை வழிபட்டு அவற்றால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் இருக்கு இல்லையா, அதுல இருந்து விடுபடக்கூடிய நாள் நாக பஞ்சமி. ஓகேங்களா? இந்த நாக பஞ்சமி வரக்கூடிய நாள் என்னைக்கு பாத்தீங்கன்னா 17/8/2026. ஓகேவா? இந்த டேட்டை மிஸ் பண்ணிடக்கூடாது. ஓகே, இந்து மதத்தில், ஓகேங்களா, நம்ம இந்துடைய மதத்துல புனிதமான வழிபாடு செய்யக்கூடியதுல ஒண்ணு நாக பஞ்சமி. இந்த நாள்ல சிவனுடைய கழுத்துல ஆபரணமா இருக்கக்கூடிய நாகத்தை பெண்கள் வழிபடுவது வழக்கமா வச்சிருக்காங்க. ஜாதகத்துல நாகத்தால் பாதிப்பு இருக்கிறவங்க, நாகதோஷம் இருக்கிறவங்க, பாம்பு கிரகங்களான ராகு கேதுவால் கடுமையா பாதிக்கப்பட்டவங்க, கால சர்ப தோஷம் இருக்கிறவங்க, அதுல பாதிப்பு இருந்து விடுபடுவதற்கு வழியே தெரியாம இருக்கிறவங்க எல்லாம் வழிபடக்கூடிய ஒரு நாள் தான் இந்த நாக பஞ்சமி. ஓகேங்களா? ஒவ்வொரு வருஷமும் பாத்தீங்கன்னா ஆவணி மாசம் வளர்பிறையில வரக்கூடிய இந்த பஞ்சமி தேதியில தான் இந்த நாக பஞ்சமி வருது. ஓகேங்களா? இந்த நாள்ல அரிசி, பூ, மஞ்சள், குங்குமம் இது எல்லாத்தையும் நாக தேவதைக்கு படைச்சு, ஓகேங்களா, சாயந்தரம் வேலை வழிபாடு செஞ்சு முடிச்சு, ஓகேங்களா, அந்த விரதத்தை நிறைவு செய்யணும். காலில இருந்து சாயந்தரம் விரதம் இருக்கணும். விரதம் இருந்து நாக தேவதை வழிபட்டீங்கன்னா செல்வ வளம் அதிகமாகும், ஆரோக்கியம் அதிகமா நல்ல ஒரு திடகாத்திரமா இருக்கலாம், பலவிதமான நன்மைகள் வந்து சேரும். இது மங்களகரமான நாளான ஒரு நாகப்பஞ்சமி தினத்தை, இந்த நாள் நீங்க என்னென்ன நினைச்சுக்கிறீங்களோ நல்ல காரியங்கள் நடக்கிறதுக்கு உண்டான அம்சம் வந்து சேர்ந்துடும். ஓகேங்களா? துரதிருஷ்டம் சொல்றோம்ல, லக்கி இல்லைன்னு, அதெல்லாம் விளக்கக்கூடிய சக்தி இந்த நாகதேவதைகளுக்கு உண்டு. ஓகேங்களா? வாழ்க்கையில நாகம் எவ்வளவு முக்கியம் அப்படின்றத பல வகைகள் நம்ம கடவுள் காமிச்சிருக்கு. எந்த கடவுளானா எடுத்து பாருங்க, அவங்கள பக்கத்துலயோ அவங்க உருவத்திலயோ ஏதோ ஒரு இடத்துல ஒரு நாகத்துடைய தொடர்புதல் இருக்கும். ஓகேங்களா? அது நம்ம இந்து கலாச்சாரத்துல பிரதானமா எல்லாரும் சொல்லியிருக்காங்க. அப்படி எந்த ஒரு 4 விஷயத்த கண்டிப்பா செய்யக்கூடாது. இது நீங்க மைண்ட்ல எப்பவுமே வச்சுக்கணும். கெட்ட வார்த்தைகள்ல நாகப்பஞ்சமி அன்னைக்கு பேசவே கூடாது. அதாவது உனக்கு இது நடந்துடும், அப்படி ஆயிடுவேன், இப்படி ஆயிடுவேன், அது போல கெட்ட விஷயங்கள் கண்டிப்பா பேசக்கூடாது. ஏன்னா கெட்டது பேசினால் பழிச்சிடும். அது நம்ம குடும்பத்துக்கு கெடுதல், மைண்ட்ல வச்சுக்கோங்க. இது குடும்பத்துல இருக்கிறவங்களுடைய கௌரவத்தையும் கெடுக்கக்கூடிய ஒரு விஷயம். ஓகேங்களா? இது ஒரு தவறான ஒரு செயல், அதை செய்யாதீங்க. ஓகேங்களா? இந்த கூர்மையான ஆயுதங்கள் இருக்கு இல்லையா, அத நாகப்பஞ்சமி அன்னைக்கு எந்த ஒரு கூர்மையான ஆயுதத்தையும் யூஸ் பண்ணக்கூடாது. அன்னைக்கு முடிஞ்ச அளவுக்கு கத்திலாம் யூஸ் பண்றதை கூட அவாய்ட் பண்ணிக்கோங்க. அதே போல ஊசி, நூல், இது போல விஷயம் இதெல்லாம் எடுத்து அன்னைக்கு நூல் கோக்கிறது, எடுக்கிறது, இது எதையுமே யூஸ் பண்ணாதீங்க. இரும்பு பாத்திரம் நாகப்பஞ்சமி அன்னைக்கு சமைக்கிறதுக்கு எந்த விதமான இரும்பு பாத்திரங்களும் பயன்படுத்தக்கூடாது. ஓகேங்களா? அந்த மைண்ட்ல நல்லா வச்சுக்கோங்க. இது நாக தேவதைக்கு அவமானப்படுத்துறதுக்கு சமமானது. இதனால் கோபம் அடைஞ்சானா நாகதோஷம் அதிகமாயிடும். ஓகேங்களா? இது வாழ்க்கையில துன்பத்தையும் கொடுக்கக்கூடிய நிலையை கொடுத்தணும். இந்த நிலத்தை தோன்றது, பூமியை இந்த நோண்டி எடுப்பாங்க இல்லையா, அது நாகப்பஞ்சமி அன்னைக்கு செய்ய வேண்டாம். ஓகேங்களா? ஏன்னா நிலதோஷம் வந்து சேர்ந்துடும். இந்த பாம்புகள் நிலங்களுக்கு அடியில தான் வாழக்கூடியது. ஓகேங்களா? அப்போ அந்த பூமியும் மிக முக்கியமான விஷயம். அதே போல இந்த பச்சை கலர்ல இருக்கக்கூடிய தாவரங்கள், இதை புடுங்கிறது அன்னைக்கு செய்யக்கூடாது. ஓகேங்களா? அதாவது மரம், செடி, இது எல்லாம் இதை வெட்டி வேற இடத்துல வைக்கிறோம், அதெல்லாம் அன்னைக்கு ஒரு நாள் செய்ய வேண்டாம். இந்த நாகப்பஞ்சமி அன்னைக்கு விரதம் இருக்கக்கூடியதுக்கு சில வழிமுறைகள் இருக்கு. இந்த நாகதோஷத்தால் பாதிக்கப்பட்டவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த நாள், இந்த நாகப்பஞ்சமி அன்னைக்கு ரொம்ப 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 விசேஷமான ஒரு நாள். அன்னைக்கு பாத்தீங்கன்னா அரச மரத்துக்கு அடியில வச்சிருக்கிற நாக உருவங்களுக்கு மஞ்சள், பால் இதை வச்சு அபிஷேகம் செஞ்சு விளக்கு ஏற்றி வழிபாடு செய்யறது அவ்வளவு ஒரு நல்ல விஷயம். ஓகேங்களா? செல்வங்கள் வந்து சேரும். வீட்டுல நாக உருவம் நீங்க இன்கேஸ் வச்சு இருக்கீங்க, வச்சு வழிபாடு பண்ணக்கூடிய சில குடும்பங்களோட அப்படி வழிபாடுறா போல தான் பாலாபிஷேகம் பண்ணு, அது ரொம்ப நல்லது. அது இல்லாம வீட்டுல ஏதாவது ஒரு போட்டோ, சாமி போட்டோ இருந்தா அதுல பாம்பு இருந்தா கூட நீங்க வச்சு கும்பிடலாம். ஓகேங்களா? நெய்வேத்தியமா கண்டிப்பா பாயசம் இல்ல சுண்டல், இது ரெண்டுல ஏதாவது ஒண்ணு கண்டிப்பா வைக்கணும். முடிஞ்சா 2 வைக்கிறது ரொம்ப சிறப்பு. இந்த நாக பூஜை செய்யும் போது கொஞ்சமாவது பால் மண்ணுல ஊத்தணும், மட்டும் கொஞ்சம் ஊத்தணும், அது அவசியம். ஓகேங்களா? இது நாகத்துக்கு அபிஷேகம் செஞ்சதுக்கு ஈக்குவலானது. ஓகேங்களா? இப்ப நாகத்துடைய மந்திரம் சொல்றேன். ஆதிசேஷருடைய காயத்ரி மந்திரம். ஓம் சஹஸ்ர
ஷீர்ஷாய வித்மஹே விஷ்ணு தல்பாய தீமஹி தன்னோ நாக பிரஜோதயாத். அன்னைக்கு நாள் முழுசா இந்த மந்திரத்தை ஜபம் பண்ணிக்கிட்டே வாங்க. செய்ய 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 மிகப்பெரிய பலன் உங்களை வந்து சேரும். உங்களுக்கு பல நன்மைகளும் வந்தும் சேரும். நல்லது நடக்கும், நல்லது மாத்திரமே நடக்கும். சாயராம்.